ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வாட்ஸ்அப் நம்ம இந்த வீடியோ ஒரு ஆக்ஷன் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் இது ஒரு ஆக்ஷன் கேமரான்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் இது ஒரு ஆக்ஷன் கேமரான்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுது. ஸோ இந்த கேமரா என்ன, இது என்னெல்லாம் பண்ணுதுன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட Insta360 1X ஆக்ஷன் கேமரா. இதோட முக்கியமான அம்சமே இது ஒரு 360 கேம் தான். இதை பற்றி பார்த்ததில் சூப்பரான கேமரா, ஃபீச்சர்ஸ் எல்லாம் தாராளமாக அள்ளி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ நாம் இப்போ இந்த கேமராவை பற்றி A to Z என்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ Insta360 1X ஆக்ஷன் கேம் பார்த்தீங்கன்னா 5.7K 360 வீடியோ, 5.7K ஃப்ரோஸ்டட் ஸ்டேபிலைசேஷன் அண்ட் 18 மெகாபிக்சல் ஃபோட்டோஸ். அப்புறம் இங்கால சைட் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம திறந்தே பார்த்துடலாம். இங்கால சைட் இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோவில் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஐஃபோன், ஐபேட், ஆண்ட்ராய்டு இதுக்கான்னு சொல்லி ஒரு ஆப்பும் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். பேக்கேஜிங் நல்ல சாலிடாக, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல ஒரு விஷயம். ஸோ டைரெக்ட்லி நம்ம கேமரா, ஓ மை காட், நம்பவே முடியல. இவ்வளோ குட்டியாக பாருங்கள், என் கை சைஸ் தான் வருது. இவ்வளோ குட்டியாக செம்மையான கேமரா. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கேமரா இருக்குது. ஸோ நல்ல விஷயம். ஸோ இது வந்து 180 எடுக்கும், இது 180 எடுக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரு 360 வரும். ஸோ இதை நம்ம சைட்டில் வச்சுட்டு பாக்ஸை முதல்ல பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. கழுத்துலலாம் சுற்றி போட்டுக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பம்ப் பண்ணி இருக்கிறதுனால நம்ம சும்மா எங்கேயாவது வச்சாலும் கூட டக்குன்னு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக இப்படி போகிறத தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லாட்டி அதுக்கு தான் இந்த பேக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி வெளியே வைக்கிறேன்னு சொன்னால் இந்த பேக்கில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் உங்கள் கேமராவுக்கு. அண்ட் இதில் நம்ம மேனுவல்ஸ் அண்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. Insta360 ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பேட்ரி இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா புல்லட் டைமுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த புல்லட் டைம் எஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ புல்லட் டைம் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல்லையும் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். புல்லட் டைம்ன்றது ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து இந்த இன்ஸ்டாவில் இவங்களே ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பரான விஷயம். ஸோ இதுக்குள்ள நம்ம கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிள். ஸோ இதான் நம்ம சார்ஜிங் கேபிள் கூட. கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இது ஒன்று கொடுக்கல, ஒரு செக்டர் ஒன்று கொடுக்கல. ஸோ நம்ம ஃபோனோட இது இல்லைன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் இவ்வளோ தான் மொத்தமாக இருக்குது. பாக்ஸை தூக்கி உரமாக வச்சிடலாம். தென் நம்ம Insta360 கையில் எடுத்துக்கலாம். சரி, நம்ம நல்ல சோலிட்டாக டச்சிங் ஃபீலிங் நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா தான். பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு ஒரு மெயினாக ஒரு குட்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம என்ன ஒரு சின்ன மெனுக்கான ஒரு ஸ்க்ரீன் தான். அப்புறம் இது வந்து நம்ம மெயின் பட்டன், அப்புறம் இது வந்து நம்ம ஆன் ஆஃப் பட்டன். ஸோ வெரி சிம்பிள். டூ பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஆன் அண்ட் ஆஃப். ஆன் பண்ணால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம SD கார்டு போடுற ஏரியா. SD கார்டு போடுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி சும்மா ஓப்பனாக இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது நம்ம GoPro மாதிரிலாம். ஸோ கீழே இப்படி ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். டஸ்ட்டு, வாட்டர் ட்ராப் பட்டாலும் கூட இது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். அப்புறம் எங்களை சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேட்ரி போடுற ஏரியா. ஸோ பேட்ரி ஒர்க்காக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன் பேட்ரி. ரொம்ப சிம்பிள். ஒரு சாக்லேட் பீஸ் மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ கேமரா ரெடி டு கோ. ஸோ பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம இப்போ இது என்னெல்லாம் வேலை செய்யுது, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ப்ரொப்போஸ் பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ குவாலிட்டிலேருந்து ஆரம்பித்தோம்னு சொன்னால் 5.7Kல 24, 25, 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பரான விஷயம் தான். தென் 4Kல 30 and 50 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 4Kல கூட ஒரு சூப்பரான ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம் 50 ஃப்ரேம்ஸ் மூலமாக. தென் ஸ்பெஷலாக ஸ்லோ மோஷனுக்குன்னு சொல்லியே 3Kல 100 ஃப்ரேம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோ மோஷன்லாம் செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படி அழகாக இருக்கும்.
அண்ட் வீடியோக்குள்ளே முக்கியமாக ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டாபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாபிலைசேஷன் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸுக்கு 80 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதோட HDR ஃபோட்டோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஃபோட்டோ லெவலுக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதோட எக்ஸ்ட்ரா ஒரு அம்சமாக புல்லட் டைம்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு எஃபெக்ட். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம பிறகு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்காகவே நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் இந்த கேமராக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு 360 கேமரா. ஸோ நம்ம இனிமேல் எந்த டிரெக்ஷனில் நம்ம கேமராவை பிடிக்கணுன்ற விஷயமே கிடையாது. நீங்கள் சும்மா கையில் பிடிச்சிருக்க வேண்டியது தான். அது 360 எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கோம், அப் டவுன் எவ்ரிவேர். அதான் 360. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. எல்லாமே கவர் பண்ணும். நீங்கள் ஐயோ இதெல்லாம் எடுக்க மறந்துட்டேன்ற பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையுமே கவர் பண்ணிடும். ஸோ சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் வீட்டை ஜாலியாக போயிட்டு உங்களோட ஃபோனில் இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த 360 ஃபுட்டேஜில் என்ன வேணுன்றதை செலக்ட் பண்ணி அது ஒரு வீடியோவாக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் 360 அப்படியே கூட அப்லோட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 360 பார்க்க விரும்புறது இல்லை. அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் எடிட்டிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக ஒரு சூப்பரான எடிட்டிங் பண்ணி அதை நீங்கள் போடும்போது செம்ம அழகாக வரும். அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டியான வீடியோ தான் வரும் உங்களுக்கு. இப்போ நான் இதை பற்றின சில ப்ளஸ் பாயிண்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு ஆக்ஷன் கேம் தான், பட் அதுக்கு மேலே இது நிறைய விஷயங்கள் பண்ணுது. ஸோ அது என்னெல்லாம் பார்க்க போறோம். முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது ஒரு 360 ஒரு ஆக்ஷன் கேம் தான். இருந்தாலும் நீங்க இது ஒரு GoPro மாதிரியோ ஒரு ஐபோன் மாதிரியோ உங்களை ஃபேசிங் பண்ற மாதிரி நீங்க இது வீடியோ எடுத்துக்கலாம். இது 360. ஸோ எல்லாமே கவர் பண்ணும். ஸோ கடைசியில் நீங்க எடிட்டிங்ல உங்களை ஃபேசிங் பண்ற மாதிரி, அதாவது நீங்க ஒரு ப்ளாகிங் பண்றீங்க, நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா உங்களை கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் நம்ம கடைசியில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா 360 வீடியோஸ் மோஸ்ட்லி யாரும் பார்க்கறது இல்லை, பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ போரிங்னால அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்காண்டியே நீங்க வேணும்னா 360 போட்டுக்கலாம். அவங்க நிறைய சில பேர் பார்ப்பாங்க. பட் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காகத்தான் இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக இதுன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் எந்த டிரெக்ஷனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த இடத்துல ஸ்பீட் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த இடத்துல கட் பண்ண போகிறீங்களா, எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலமாக. ஸோ இதோட வர அந்த ஆப் ஒரு சூப்பரான விஷயம். அந்த ஆப்பை நான் பார்த்தேன். ஸோ நிறைய விஷயம் பண்ணுது. ஸோ அந்த ஆப்பும் ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த கேமராவுக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கஷ்டமான ஷாட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கிரியேட்டிவான ஷாட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராக எடுக்கும். அதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் இதை வச்சு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை காருக்கு அடியில் கூட வச்சுக்கலாம். ஏன் காருக்கு உள்ளே கூட நம்ம இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டிரெக்ஷனையுமே நம்ம இதை காட்ட தேவையில்லை. ஸோ நம்ம சும்மா கையில் வச்சிருந்தாலும் கூட அழகான ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து தரும் இன்டீரியரில். ஸோ செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை தவிர்த்து நீங்கள் இமேஜினேஷனுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை வச்சு செம்மையான ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் Insta360 ப்ரொப்போஸ் பண்ணுற அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் தான். அந்த ஸ்டிக் மூலமாக சூப்பரான வியூஸ் எடுக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் அந்த ஸ்டிக் தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது வேறு யாரும் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியோ, இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரோனே உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் வியூஸ் கூட நீங்கள் நல்லா அந்த குச்சியை நல்லா உயரமாக பிடிச்சி எடுக்கும்போது ஒரு ட்ரோன் வியூ மாதிரி இருக்கும். இல்லை நீங்களே உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி அதை வச்சிருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா யாரோ உங்களை ஒரு கேமராமேனே உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக் பண்ணுற விஷயம் சூப்பரான விஷயம். ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். நீங்கள் ஏதோ ஒரு மினி போர்ட் மூலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மினி போர்ட் அதில் தெரியும், உங்களோட கையில் இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் மினி போர்ட் நீங்கள் அவ்வளோ உயரமாக கொண்டு போக முடியாது, கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டிக்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஸ்டிக்கை இடுப்பு கிட்ட வச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் ஸ்டிக் நல்லா உயரமாக இருக்கிறதுனால கேமரா அந்த உயரத்தில் இருக்கும்போது வேறு யாரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ, அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ காய்ஸ், இந்த Insta360 1X ஆக்ஷன் கேமரா பற்றி பார்த்தீங்க. சும்மா கிளியில் இந்த கேமரா, அதைத்தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். சூப்பரான கேமரா, சின்ன சைஸில் நிறைய விஷயங்கள் பண்ணுது, ஃபீச்சர்ஸ் கூட தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இது ஒரு சூப்பரான கேமரான்னு தான் சொல்லணும். பட் நம்ம இந்த வீடியோவில் இதை ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு மட்டும்தான் பார்த்தோம். இதோட டெஸ்ட் ஒன்றும் பண்ணலை. இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோட ஸ்லோ மோஷன் எதுவுமே நம்ம டெஸ்ட் பண்ணலை. ஸோ சேனலோட கனெக்ட் ஆகிருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம இதோட டெஸ்ட், முழுமையான டெஸ்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்றதை ரியல் வியூவில் பார்த்துடலாம். ஸோ பி கனெக்டட். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.